பாகம் 1. கோவில் எங்கே கட்டப்பட்டது? ஏன் அங்கேயே கட்டப்பட்டது? ஒரு கோவில் எங்கே கட்ட வேண்டும்? இந்த கேள்வி எளிமையாகத் தோன்றலாம். ஆனால் அந்த பதில் 1000 ஆண்டுகளாக தொடரும் மரபுகளை குறிக்கிறது. நிலத்தை தேர்ந்தெடுத்து வெறும் மண்ணின் மேல் கட்டிடம் ஒன்றை நிர்மாணிக்கவில்லை. அது ஒரு சக்தி மையத்தை கண்டுபிடித்தது. அந்த மையம் கனவில் தோன்றியதா? முனிவர், மன்னர் தமது தியானத்தில் தெய்வத்தின் அருளில் ஒரு இடத்தை கண்டனர். அந்த இடம் தாம் பார்த்தது உண்மையா எனக் கணிப்பதற்கான முதல் அடைமொழி வானம். ஆகமங்கள் கூறுகின்றன, தெய்வம் எழுமிடத்தில் சக்தி தானாகவே விழுகின்றது. பத்மநாப சுவாமி கோவிலின் கீழ் நாகத்தின் மேல் சாய்ந்து உறங்கும் தெய்வம் அந்த இடம் கனவில் தோன்றியது என்பதில்லை. ஆனால் அந்த இடம் நிலத்தடி நீர் ஓட்டம், பூமியின் மின்னழுத்த மையம் மற்றும் கிரகங்களின் ஒழுங்கு அனைத்தும் சரியாக பொருந்திய இடம் என்பதற்கான ஆதாரங்களை நாமே காணலாம். இதை அடுத்தபடியாக ஆராய்ந்தவர்கள் யார்? வாஸ்து நிபுணர்கள், நாடி ஜோதிடர்கள், வானியல் அறிஞர்கள். மண்ணை அவர்கள் சுவைத்தனர். ஒரே ஒரு துளி அதன் மேல் வைத்தவுடன் அவர்கள் கூறுவார்கள், இது கோவில் கட்டும் நிலம் அல்ல, இது புண்ணிய பூமி. நிலத்தின் காந்த விசை, திசைகளின் ஒழுங்கு, சூரியன் உதிக்கும் கோணம், நிலவின் பாதை அனைத்தும் பட்டியலிடப்பட்டது. நிலம் நன்றாக சத்தம் பரப்புகிறதா இல்லை தடுத்து விடுகிறதா? கீழ்நீர் ஓட்டங்கள் எங்கே செல்கின்றன? இந்த இடத்தில் புனித நதி ஓடுகிறதா அல்லது அது உருவாகும் வாய்ப்பு உள்ளதா? தெற்கு நோக்கி அமையக்கூடாது. கருவறை வடக்கு நோக்கி இருக்கக்கூடாது. சாயம், ஒளி, காற்று அனைத்தும் வாஸ்துவின் அடிப்படையில் அமைக்கப்படும். இன்னும் ஆழமாகச் சென்றால் அவர்கள் பார்த்தது கிரகங்களின் இயக்கம். மாற்றமில்லா கருவறை, காலை எழும் சூரிய ஒளி நேராக மூலவரின் நெற்றி மீது விழ வேண்டும். இந்த கணிப்பு அது கணிதத்தின் உச்சம். கடிகாரமே இல்லாத காலத்தில் வானத்தை பார்த்து கற்கள் வைத்தனர். நாளும் வருடமும் காலமும் எல்லாம் அதனுள் ஏற்கனவே அடங்கியிருந்தது. இதோ இந்த இடமே கோவில் கட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் கேள்வி மீண்டும் எழுகிறது, அந்த இடம் இன்று இருக்கிறதா? திருவண்ணாமலை, பத்மநாபபுரம், சிதம்பரம், மகாபலிபுரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் அந்த இடங்களின் சக்தி குறையவில்லை. ஏன்? ஏனென்றால் தேர்ந்தெடுத்த நிலம் வெறும் காணி அல்ல, அது ஒரு ஜீவமயமான சக்தி மையம். மனிதன் கட்டியது அல்ல, மனிதன் கண்டுபிடித்தது. அதுதான் தமிழர் கோவில் கட்டுமானத்தின் முதல் அடித்தளம். மண்ணை அறிந்து, வானத்தை பார்த்து, காலத்தின் மொழியை கேட்டு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த இடம்தான் கோவிலின் உள்ளம். அடுத்த பகுதியில் நாம் பார்ப்பது, கோவிலுக்கான அந்த கற்கள் எங்கு இருந்து வந்தன? அவை எப்படி கொண்டு வரப்பட்டது? அந்த பயணம் எப்படி அமையப்பட்டது? இதை தவறவிடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.